அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, அல்லாஹுவின் அச்சத்தை எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்குமாறு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான இன்பங்களை, வாழ்க்கை சுகங்களை அளித்திருக்கிறார். இந்த வாழ்க்கை இன்பங்கள், இந்த வாழ்க்கையின் சுகங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை, நிரந்தரமானவை இல்லை என்பதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். ஆனால் மனிதன் பெரும்பாலும் இந்த அற்ப இன்பத்திலே தன்னை தொலைத்து விடுகிறான், தனது பயணத்தை மறந்து விடுகிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை எதற்கு படைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹுவை வணங்கி அவன் நமக்காக மறுமையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற முழுமையான நிறைவான சுகமுடைய சொர்க்கத்தில் நாம் நுழைவதற்காக. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த துன்யாவிலே நம்மை அனுப்பி இருக்கிறானே தவிர, இந்த துன்யாவுடைய சிறு இன்பங்களை, இந்த துன்யாவுடைய அற்ப சுகங்களை அனுபவித்து விட்டு அல்லாஹுவின் கட்டளைகளை மறந்து ஷைத்தானின் அடிமைகளாக வாழ்ந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக, நாளை மறுமையிலே நிரந்தர நரகத்தில் நாம் நுழைந்து விடக்கூடாது. இன்று மக்களுக்கு நரகம் என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பாவிகளுக்காக அந்த நரக நெருப்பிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற வேதனைகளை பற்றி, அந்த தண்டனைகளை பற்றி அறியாதவர்களாக முஸ்லிம்களே இருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது? ஒரு மனிதன் இன்று தொழுகையை விடுகிறான், ஜகாத்து கடமையாக இருந்தும் ஜகாத்து கொடுக்காமல் அதிலே மோசடி செய்கிறான், ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறான், பொய் பேசுகிறான், புறம் பேசுகிறான், ஏமாற்றுகிறான், வட்டி வாங்குகிறான், வரதட்சணை வாங்குகிறான், விபச்சாரம் செய்கிறான், அடுத்தவர்களுடைய சொத்திலே கையாடல் செய்கிறான், அண்டை வீட்டார்களுக்கு தொந்தரவு தருகிறான், உறவுகளை முறித்து வாழ்கிறான், அல்லாஹ் தடுத்த ஹராமான பெரும்பாவங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்கிறான், அதையே தொழிலாகவும் செய்கிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த பாவங்களுக்கெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனைகளை வைத்திருக்கிறான் என்று அறியாமல் இருக்கிறான். அல்லது அறிந்திருந்தாலும் அதை பற்றிய உறுதியான ஈமான், யக்கீன் வரவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய கூற்றுகளிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் பார்த்தால் ஏராளமான வசனங்களை பார்க்கலாம். நரகத்தின் விதவிதமான தண்டனைகளை அல்லாஹ் கூறி எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். நரகம் என்ற அந்த அக்னி குண்டம், அந்த நரக நெருப்பு, நெருப்பால் செய்யப்பட்ட அந்த பாவிகளின் சிறைச்சாலை, நெருப்பால் செய்யப்பட்ட, நெருப்பால் உருவாக்கப்பட்ட அந்த தண்டனை கூடம் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனுடைய உஷ்ணம் இன்று உலகத்திலே நாம் பார்க்கிற இந்த சூரிய உஷ்ணத்தை போலவோ அல்லது நாம் எரிக்கின்ற இந்த நெருப்பின் உஷ்ணத்தை போன்றோ கிடையாது. இதைவிட மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பாருங்கள். நாருக்கும் அல்லதி தூகிதூன் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அன். நரக நெருப்பின் வெப்பத்தை, அந்த உஷ்ணத்தை 70ஆக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு பகுதிதான் இந்த துன்யாவுடைய நெருப்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஷ்ணத்தை கொடுத்திருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒரு மடங்குள்ள இந்த நெருப்பின் வெப்பத்தையே எங்களால் தாங்க முடியவில்லையே என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம்,
இதைவிட 69 மடங்கு அந்த நரக நெருப்பு வெப்பத்தால், உஷ்ணத்தால், கடுமையால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. காரணம், அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்த, அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை மீறிய, ஷைத்தானை பின்பற்றிய அந்த பாவிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் அப்படிப்பட்ட பயங்கரமான கொடிய நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே காற்றால் சூழப்பட்டு நாம் வாழ்கிறோம். ஒரு மீனை எடுத்துக்கொண்டால் அது தண்ணீரால் சூழப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் காற்றால் சூழப்பட்டு வாழ்கிறோம், ஒரு மீன் தண்ணீரால் சூழப்பட்டு வாழ்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அந்த நரகத்திலிருந்து. நரகம் என்பது நெருப்பால் சூழப்பட்ட வீடு. மேலும் நெருப்பு, கீழும் நெருப்பு, வலது பக்கமும் நெருப்பு, இடது பக்கமும் நெருப்பு, முன்பக்கமும் நெருப்பு, பின்பக்கமும் நெருப்பு. அப்படிப்பட்ட உஷ்ணத்திற்கு இடையில் தான் மனிதன் அங்கே வாழ வேண்டும். எப்படி வாழ முடியும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பானது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. இஷ்தகத்தின் நார் அலா ரப்பிஹா ஃபகாலத் ரப்பி அகல பஅதி பஅதா. அல்லாஹ், என்னால் என்னையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நரக நெருப்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அனுமதி கொடுத்தான். 2 முறை மூச்சு வாங்கிக்கொள், கொஞ்சம் ரிலாக்ஸ் அடைந்து கொள். ஒன்று நஃபஸுன் ஃபி ஷிதா வ நஃபஸுன் ஃபி ஸைஃப். கோடை காலத்திலே ஒரு முறை, குளிர்காலத்திலே ஒரு முறை நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கொள், மூச்சு விட்டுக்கொள் என்று அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் ஃபஅஷத்து மா தஜிதூன மினல் ஹர். அந்த நரகமானது தனது வெப்பத்தின் ஒரு பகுதியை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் நீங்கள் கோடை காலத்திலே பார்க்கிறீர்கள். அது குளிரின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் கடுமையான குளிர்காலத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். தனது வெப்பத்திலிருந்தும் குளிரிலிருந்தும் கொஞ்சத்தை ஒரு ஆண்டுக்கு 2 முறை வெளிப்படுத்தி அது ரிலாக்ஸ் ஆகி கொள்கிறது. அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலக மக்கள் எல்லாம் நரகம் ஒரு முறை மூச்சு விடும்போது, நரகம் ஒரு முறை மூச்சு விடும்போது வெளியாகக்கூடிய அந்த வெப்பத்தால் ஏறக்குறைய 3 அல்லது 4 மாதங்கள் உலக மக்கள் எல்லாம் வெப்பத்திலே தவிக்கிறார்கள் என்றால், மொத்தம் நரகத்தின் வெப்பத்தை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த நரக குண்டத்திலே ஒரு மனிதன் நுழைந்தால் எப்படிப்பட்ட வெப்பமாக இருக்கும். அதுபோன்றுதான் நரக அந்த வேதனைகளிலே ஒன்று, குளிர்ச்சியினுடைய உச்சம் அங்கே இருக்கும். குளிர்காலத்திலே நீங்கள் தென் மாநிலங்களிலே வசிக்கின்ற காரணத்தால் உண்மையான குளிரின் கடுமையை அறியாமல் இருக்கலாம். வட மாநிலங்களும் அதுபோன்று குளிர் பிரதேசங்களிலும் வசிக்கக்கூடிய மக்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களிடத்திலே கேட்டு தெரியலாம். அங்கே குளிரினால் மக்கள் சாவுகிறார்கள், இங்கே வெப்பத்தால் சாவதை போன்று. அந்த குளிர் 3 மாதங்கள் அவர்களுக்கு நீடித்திருக்கிறது என்றால், அது நரகம் ஒரு முறை மூச்சு விடுவதால் உலக மக்கள் எல்லாம் அந்த குளிர் பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் குளிரினால் அவதிப்படுகிறார்கள் என்றால், அந்த மொத்த குளிரே நரகத்தில் இருக்கும் போது அதிலே ஒரு மனிதன் தள்ளப்பட்டால் எப்படிப்பட்ட வேதனையை அனுபவிப்பான் யோசித்து பாருங்கள். காபுல் அஹ்பார் என்ற மார்க்க அறிஞர், தாபிஈன்களிலே ஒருவர் கூறுகிறார்கள், முந்திய வேதத்தை கற்றறிந்த ஒரு பெரிய அறிஞர், வல்லதி நஃப்சு காபின் பியதிஹி, காபுடைய ஆன்மா எந்த இறைவனின் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் குன்த பில் மஷ்ரிகி வன் நாரு பில் மக்ரிப் ثم كشف عنها لخرج دماغك من منخريك من شدة حرها. நீ கிழக்கிலும் நரகம் மேற்கிலும் இருந்து அந்த நரகத்திலிருந்து ஒரு சின்ன துவாரம் இடப்பட்டு அதிலிருந்து வெப்பம் வெளியேறினால், நரகம் மேற்கிலே இருக்கிறது, நீ கிழக்கிலே இருக்கிறாய், நரகத்திலே ஒரு சின்ன துவாரம் இடப்பட்டு அதிலிருந்து வெளியேறக்கூடிய வெப்பத்தால் கிழக்கிலே உள்ள உன்னுடைய மூளை உருகி உனது மூக்கு வழியாக ஊற்றிவிடும் என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த நரகத்தின் வெப்பம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். சூரத்துல் மஆரிஜுடைய 15-16வது வசனத்திலே, கல்லா இன்னஹா லதா நஸாஅத்தல் லிஷவா, நரக நெருப்பு எப்போதும் கொழுந்து அணையாமல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அது
நரகவாதியின் உடலுடைய அந்த தோல் 3 நாட்கள் நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு கடினமாக மொத்தமானதாக இருக்கும். அந்த தோலை அப்படியே உருக்கிக் கொண்டே இருக்கும். குல்லமா நபிதத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியذوقுல் அஸாப். அவர்களுடைய தோள்கள் உருகும் போதெல்லாம் புதிய புதிய தோள்களை அவர்களுக்கு நாம் அணிவித்துக் கொண்டே இருப்போம், போர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வேதனை முடியக்கூடிய வேதனை அல்ல, லியذوقுல் அஸாப். அல்லாஹ் கூறுகிறான், தண்டனை தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதை அவர்கள் சுவைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள், பாவிகளை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். நரகத்தில் செல்லக்கூடிய பாவிகள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பிஅஹ்லின் நார் குல்லு உதுல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிரின். அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவன், அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறக்கூடியவன், பெருமை அடிக்கக்கூடியவன், மக்களோடு அநீதமாக நடந்து கொள்ளக்கூடியவன், இவர்களை எல்லாம் நரகத்திலே தூக்கி எறியப்படும். இன்னும் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, குறிப்பாக இன்றைய காலத்திலே அந்த செய்திகளை நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா. நரகத்தில் செல்லக்கூடிய 2 வகையான மக்களை எனது காலத்திலே நான் பார்க்கவில்லை, வருங்காலத்திலே வருவார்கள். கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅஸ்னாபில் பகர் யضربون بها الناس. தங்கள் கைகளிலே சாட்டைகளை வைத்துக் கொண்டு மக்களை அடித்து இம்சை செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவர்கள், இவர்கள் நரகவாதிகள். மேலும் சொன்னார்கள், வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத். பெண்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொன்னார்கள். இன்றைய காலத்திலே முஸ்லிம் சகோதரிகள் கூட அப்படி மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த ஹதீஸிலே என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிற்காலத்திலே பெண்கள் இப்படி இருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமானவர்கள். அந்த ஆடை அவர்களுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியதாக, அவர்களுடைய உடலை முழுமையாக மறைக்கக்கூடியதாக, ஒரு ஆண் பார்க்கும் போது யதார்த்தமாக அவனுடைய இச்சையை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவன் அந்த பெண்ணுடைய முழு உடலை மறைக்கக்கூடியதாக, அந்த பெண்ணை முழுமையாக மூடக்கூடியதாக ஒரு பெண்ணுடைய ஆடை இருக்க வேண்டும் வெளியேறும் போது. ஆனால் பெண்கள் எப்படி வருவார்கள் என்றால் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அந்த ஆடை அவர்களுடைய அவுரத்தை மறைக்கக்கூடியதாக, இச்சையின் பகுதிகளை மறைக்கக்கூடியதாக இருக்காது. ஆரியாத்துன், ஆனால் உண்மையில் அவர்கள் நிர்வாணமானவர்களுக்கு சமமானவர்களே. அல்லாஹு அக்பர். சொன்னார்கள், முமீலாத்துன் மாயிலாத், தாங்களும் அந்நிய ஆண்களின் பக்கம் சாய்வார்கள், அந்நிய ஆண்களையும் தங்கள் பக்கம் சாய்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்று இன்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு கேவலமான நிலையிலே இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு பெரும் எண்ணிக்கையினுடைய நமது சகோதரிகள் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, அந்த சகோதரிகள் ஒன்று நமது வீட்டில் உள்ள தாயாக இருக்கலாம், அல்லது சகோதரியாக இருக்கலாம், அல்லது தாயின் சகோதரியாக, தந்தையின் சகோதரியாக, ஏன் மகளாக கூட இருக்கலாம். வெளியிலே எத்தனை பெண்களை நீங்கள் செல்லும் போது, நீங்கள் அப்படியே செல்லும் போது பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஹிஜாப் என்ற பெயரிலே ஒரு கருப்பு உடையை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் அது உண்மையிலேயே ஹிஜாபா பர்தாவா என்றால் கிடையாது. காரணம், பர்தா என்பது அலங்காரமானதாக இருக்கக்கூடாது. பர்தா என்பது உடலை இருக்கக்கூடிய நெருக்கமான அளவிற்கு இருக்கக்கூடாது. உள்ளே அணிந்திருக்கின்ற ஆடையை போன்று உடலோடு ஒட்டியதாக இருக்கக்கூடாது. அதிலிருந்து தூரமானதாக, விசாலமானதாக, பெண்மையின் உறுப்புகளை முழுமையாக மறைக்கக்கூடியதாக, விலகியதாக இருக்க வேண்டும். மொத்தமானதாக இருக்க வேண்டும், மெல்லியதாக இருக்கக்கூடாது. அதுவே ஒரு அலங்காரமான ஆடையாக இருக்கக்கூடாது. அந்த பர்தாவை தலையிலிருந்து கால் வரை கழுத்து முழுமையாக மறைக்கப்பட்டு, தலையின் முடிகளும் மறைக்கப்பட்டு, பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்துப்படி குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலே முகமும் முழுமையாக மறைக்கப்பட்டதுதான் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாப். சகோதரர்களே, ஆனால் இன்று பெண்களை பாருங்கள், ஹிஜாப் என்ற பெயரிலே ஒரு கருப்பு ஆடையை உடுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுடைய தலை திறந்திருக்கிறது,
கழுத்து திறந்திருக்கிறது, கையினுடைய பாதி பகுதிகள் திறந்திருக்கின்றன. அதுபோன்று அந்த ஹிஜாப் ஆடையும் அவர்களுடைய உடலை இறுக்கியதாக இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது அணிகிற ஆடைகளை போன்றுதான் அந்த ஆடை இருக்கிறது. பெரும்பான்மையான ஹிஜாபுகள் வியாபார நோக்கம் கொண்ட வியாபாரிகளால் உருவாக்கப்படுகின்ற காரணத்தால் அதிலே ஆடை அலங்காரங்கள் செய்யப்பட்டு அந்த ஹிஜாபே ஒரு கவர்ச்சியான ஆடையாக மாறி இருப்பதை, அதை பெண்கள் அதிகம் விரும்பி அணிவதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நமது வீட்டு பெண்களை, தனது தாயை, தனது சகோதரியை, தனது மனைவியை இந்த ஒரு மானக்கேடான அசிங்கத்திலிருந்து தடுப்பதற்கு ஒரு ஆணுக்கு துணிவில்லை என்றால், ஒரு ஆணுக்கு அதற்கு வக்கு இல்லை என்றால் அது மிகப்பெரிய கேவலம். சகோதரர்களே, மிகப்பெரிய கேவலம். தனது மனைவி, தனது சகோதரி, தனது தாய், தனது வீட்டில் உள்ள ஒரு பெண், தனது உறவுக்கான ஒரு பெண் இந்த நிலையிலே செல்லும் போது அதை பார்த்து கொண்டு ஒரு ஆண் அமைதியாக இருந்தால் அவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னையன், அவன் ஆண் இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 மக்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களிடத்திலே பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான். நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்திலே செல்வார்கள். யார் அவர்கள்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முன்ஃபிகு ஸல்அதஹு பிஹல்ஃபின் காதிப், பொய் சத்தியம் செய்து தனது வியாபாரத்தை பெருக்கக்கூடியவன், தனது பொருளை விற்கக்கூடியவன், மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடியவன், இவனை அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், இவனோடு பேச மாட்டான், இவனை அல்லாஹ் சுத்தப்படுத்த மாட்டான். இன்னொருவனை பற்றி சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயோதிகத்தை அடைந்திருந்தும் விபச்சாரத்திலே செல்லக்கூடியவன், அல்லாஹ் பாதுகாப்பானாக. வயோதிகத்தை அடைந்திருந்தும் ஹராமான வழிகளிலே தனது இச்சையை தீர்க்க நாடக்கூடியவன், இவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், கேவலப்படுத்தி விடுவான். மூன்றாவது ஒருவனை பற்றி சொன்னார்கள், அத்தயூஸ் அல்லதி யுகிர்ரு ஃபி அஹ்லிஹில் குபுஸ், அந்த பொன்னையன் அவன் யார் தெரியுமா? தனது குடும்ப பெண்கள் தவறான வழியிலே செல்லும் போது, மானக்கேடான அசிங்கமான ஆபாசமாக இருக்கும் போது அதை பார்த்து சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அந்த பொன்னையன் அத்தயூஸ் என்று சொன்னார்கள். தமிழிலே வார்த்தையை சொல்வதற்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? அத்தயூஸ். தனது மனைவியை பார்க்கிறான், ஹிஜாப் அணிந்து செல்லும் பொழுது கழுத்து திறந்திருக்கிறது, தலை திறந்திருக்கிறது, நகைகள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் திறந்திருக்கிறது, பார்த்தும் அதை ஒன்றுமே அவன் சொல்லவில்லை என்றால் அவனைத்தான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் தய்யூஸ் என்று. தனது மனைவி அந்நிய ஆணோடு பேசிக் கொண்டிருக்கிறாள், தனது சகோதரி, தனது மகள் அந்நிய ஆண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். பாருங்கள் மக்களை, காய்கறி கடைக்கு செல்கிறார்கள், மளிகை கடைக்கு செல்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்நிய ஆண்களிடத்திலே, சொந்த அண்ணனிடத்திலே, தம்பியிடத்திலே, கணவனிடத்திலே பேசுவது போன்று கொஞ்சி குழாவுவதை பார்க்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். மளிகை கடைகளுக்கு, காய்கறி கடைகளுக்கு ஆண்கள் செல்வது வெட்கக்கேடாக மாறிவிட்ட அளவிற்கு நிற்க முடியவில்லை. அந்த இடத்திலே நமது முஸ்லிம் பெண்கள் அங்கு வந்து செய்யக்கூடிய செயல்களை பார்த்தால், அந்த காஃபிர்களோடு, அந்த கடையில இருக்கக்கூடியவர்களோடு மொத்தமே அவர்கள் தனது குடும்ப உறுப்பினர்களை போன்று, இரத்த உறவுகளை போன்று அவர்களிடத்திலே சிரித்து பேசுவது, அவர்களிடத்திலே குழைந்து பேசுவது, அவர்களுக்கு முன்னால் ஹிஜாபினுடைய அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு சகஜமாக பழகுவது, இதுதான் பின்னால் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை, தவறான தொடர்பை உருவாக்கி சமூகத்தை தலைகுனிய வைக்கிறது. சகோதரர்களை, இன்று பல பெண்களை பார்க்கிறீர்கள், ஹிஜாபினுடைய அலங்கோலமான ஒரு உருவத்திற்கு, ஒரு தோற்றத்தில். அதற்கெல்லாம் யார் பொறுப்பு? இங்கு இருக்கக்கூடிய, இந்த மஸ்ஜிதிலே கூடியிருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், அல்லது மொத்தத்தில் சொன்னால் ஆண்கள் தான் இந்த குற்றத்திற்கு மிக முக்கியமான பொறுப்பாளிகள். தந்தை என்ற அடிப்படையிலே, சகோதரன் என்ற அடிப்படையிலே, பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று. எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண் பொறுப்பாளர் இல்லாமல் நிச்சயமாக இருக்க முடியாது. தந்தை என்ற அடிப்படையில், சகோதரன் என்ற அடிப்படையில், ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை தந்தையும் இல்லை என்றால், சகோதரனும் இல்லை என்றாலும் கூட, கணவனும் இல்லை என்றாலும் கூட, தந்தையின் சகோதரர்கள், சாச்சாமார்கள் அந்த பெண்ணுக்கு வழி பொறுப்பாளர்கள், அல்லது தாயோடு பிறந்த தாய் மாமன்கள் அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளர்கள், கார்டியன்கள். அவர்கள் அந்த பெண்ணை கண்காணிக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும். இது சமூக கடமை. சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பிலே வேகக்கூடிய அந்த பெண்களை பற்றி அவர்கள் உடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அந்த உடையால் எந்த விதமான நன்மையும் இருக்காது, அவர்கள் நிர்வாணமாக இருப்பவர்களை போன்றுதான். தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள். எதை குறித்து சொன்னார்கள்? அந்நிய ஆண்களோடு குழவி பேசுவதை பற்றி, அந்நிய ஆண்களோடு மென்மையாக பேசுவதை பற்றி, அந்த ஹுர்மத் என்ற தடைகளை மீறி அவர்களோடு சகஜமாக பழகுவதை பற்றி சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. சூரா தஹ்ரீம் உடைய 6வது வசனம். மூமின்களே, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த நெருப்பு தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்திலே, அந்த நரகத்தை எரிப்பதற்காக நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், மக்களையே எரிகட்டைகளாக மாற்றுவேன். அல்லாஹு அக்பர். வல் ஹிஜாரா, கிப்ரீத் என்ற ஒரு விதமான கல், அந்த கல்லை நெருப்பிலே போடப்பட்டால் அந்த கல்லும் சேர்ந்து நெருப்பாக மாறிவிடும். பயங்கரமான உஷ்ணத்தை கக்கக்கூடிய கல், அதையும் நான் அங்கே நரகத்தின் எரிபொருளாக வைத்திருக்கிறேன். வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. பாவம் செய்த மக்கள், ஷிர்க் செய்த மக்கள், குஃப்ர் செய்த மக்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறிய மக்கள் ஒரு பக்கம் அங்கே நெருப்பிலே வெந்து கொண்டிருப்பார்கள். அதோடு சேர்த்து அந்த நெருப்பை அதிகப்படுத்துவதற்காக கிப்ரீத் என்ற கல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நரகம் என்பது இன்று நாம் கற்பனை செய்ய முடியாது. அது எப்படி பயங்கரமானது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு விசாலமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்திலே பல படித்தரங்களை வைத்திருக்கிறான், பல படித்தரங்களை வைத்திருக்கிறான். அதனுடைய நீளம், ஆழம், அகலம் அவ்வளவு பயங்கரமானது. அந்த நரகத்தின் அந்த அடித்தளத்திலே எங்கே கடுமையாக வேதனைகள் உருவாகுமோ அந்த இடத்தில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். பாருங்கள், சூரா நிசாவுடைய 145வது வசனத்திலே, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள், நயவஞ்சகம் உடையவர்கள் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள். நயவஞ்சகம் என்றால் என்ன? உள்ளத்திலே இறை நிராகரிப்பை மறைத்துக் கொண்டு, உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் வெறுப்பை வைத்துக் கொண்டு, வாயிலே இஸ்லாமின் மீது அன்பு இருப்பது போன்று, அல்லாஹ்வின் மீது அன்பு இருப்பது போன்று பேசக்கூடியவர்கள். ஆனால் உள்ளத்திலே நிராகரிப்பு இருக்கும். உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய சட்டங்களின் மீது, தூதரின் மீது, தூதருடைய சட்டங்களின் மீது, வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு வெறுப்பு இருக்கும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், பெரும்பாலான மக்கள் இந்த நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன். சிலர் தாடி இல்லாமல் இருப்பார்கள். தாடியை சிரைப்பது என்பது ஒரு பெரும் பாவம். ஆனால் அதிலும் மிக பயங்கரமான பாவம் என்னவென்றால், ஒரு முஸ்லிம் சொல்வதை பாருங்கள், எனக்கு தாடி வச்சவங்களை பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு தாடியே பிடிக்காது என்று. இது என்ன வார்த்தை? இது ரசூலுல்லாஹ்வை பிடிக்கவில்லை என்று சொல்கிறான், சஹாபாக்களை பிடிக்கவில்லை என்று சொல்கிறான். ஒருவன் தாடியை சிரைக்கிறான் என்றால் அது ஒரு பயங்கரமான ஒரு பெரும்பாவம். ஆனால் அதோடு சேர்த்து அவனை குஃப்ரிலே தள்ளக்கூடிய வார்த்தை என்ன? எனக்கு தாடி வைத்தவர்களை பார்த்தால் பிடிக்காது, எனக்கு தாடியை பார்த்தால் வெறுப்பா இருக்கும், தாடியை பார்த்தால் அருவருப்பாக இருக்கும். இந்த வார்த்தை நிஃபாக், நயவஞ்சகம். அந்த காலத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த நயவஞ்சகம் வேறு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நயவஞ்சகத்தின் அந்த அடையாளங்களை நமக்கு சொல்லித் தந்து சென்றிருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், நயவஞ்சகத்தின் அடையாளங்கள் 3. பேசினால் பொய் பேசுவான், பேசும்போது பொய் பேசுவான். இன்று முஸ்லிம்கள், ஒரு முஸ்லிம் அவன் பொய் பேசுபவனாக இருக்க முடியுமா? ஆனால் பேசுகிறான், வியாபாரத்திலே பேசுகிறான், உறவிலே பேசுகிறான், கொடுக்கல் வாங்கலிலே பேசுகிறான், அன்றாடம் பேசிக்கொண்டே இருக்கிறான். பொய் என்பது ஒரு பயங்கரமான பெரும்பாவம் என்ற உணர்வே இல்லாமல் அத்தனையிலும் பொய் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏதாவது ஒரு பிரச்சனையால் பிறரிடத்திலே வாக்குவாதம் ஏற்பட்டால் அவர்களிடத்திலே அத்துமீறுகிறான். வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்கிறான். அமானிதமாக நம்பி ஒப்படைத்தால் அமானித மோசடி செய்கிறான். சில ஹதீசுகளிலே 3 அடையாளம் என்றும், இன்னும் சில ஹதீசுகளிலே 4 அடையாளம் என்றும் வருகிறது. பேசினால் பொய் பேசுவான், பிரச்சனைகளிலே அத்துமீறி நடந்து கொள்வான், அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதிலே மோசடி செய்வான். எல்லா விதமான அமானித மோசடிகள். ஒருவரை தலைவராக ஆக்கப்படுகிறது,
சமுதாயத்திற்கு பொறுப்பாளராக ஆக்கப்படுகிறது, ஒரு நிர்வாகத்தின் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, ஒரு மஸ்ஜிதின் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, ஒரு டெஸ்டுடைய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதிலும் அமானித மோசடி செய்தால், கையாடல்கள் செய்தாலோ, வாக்குகளை மீறினாலோ, ஏமாற்றினாலோ எல்லாம் இந்த ஹதீஸுக்குள்ளே அடங்கும். இவற்றையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நயவஞ்சகம் என்று சொன்னார்கள். நயவஞ்சகம் உடையவர்கள் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள். எங்கே வேதனைகள் உருவாகுமோ. கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், நரகத்தில் எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இருக்கின்றது தெரியுமா? இன்ன ஃபின்னாரி பிஇரா மா ஃபுதிஹத் அபுவாபுஹா பஅத். நரகத்திலே சில பகுதிகள் இருக்கின்றன. பெரும் பெரும் ஆழ்கிணறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனைகளால் நிரப்பி வைத்திருக்கிறான். அதனுடைய வாசல் இன்றும் அங்கே திறக்கப்படாமல் இருக்கின்றன. முகல்லகத்துன் மா ஜாஅ அலா ஜஹன்னம யௌமுன் முன்து خلقها الله تعالى إلا تستعيذ بالله من شر ما في تلك البئر مخافة إذا فتحت تلك البئر أن يكون فيها من عذاب الله ما لا طاقة لها به ولا صبر لها عليه. நரகம், ஒட்டுமொத்த நரகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், அந்த வாசலை திறந்து விடாதே, அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்கிணறின் வாசல்களை திறந்து விடாதே என்று பயந்து ஒவ்வொரு நாளும் நரகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறது என்றால் அங்கு அதனுடைய வேதனையை பற்றி நாம் என்ன சொல்வது சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை பாருங்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். யாரை பற்றி சொன்னார்கள்? நரக நெருப்பிலேயே இவர்தான் மிக 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 குறைவான தண்டனை உடையவர். நரக நெருப்பில் இவர்தான் மிக மிக குறைவான தண்டனை உடையவர். இவருக்கு கீழே குறைவான தண்டனை உடையவர் இருக்க மாட்டார். இது மற்ற தண்டனைகள் எல்லாம் இதற்கு மேல்தான். அந்த தண்டனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், فعن النعمان بن بشير رضي الله عنه قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول إن أهون أهل النار عذابا يوم القيامة رجل يوضع على أخمص قدميه جمرتان يغلى منهما دماغه. நரக நெருப்பிலேயே மிக இலகுவான மிக குறைவான தண்டனை உள்ள மனிதன் யாரென்றால் அவனுக்கு அவனுடைய இரண்டு கால்களுக்கு கீழே, பாதத்திற்கு கீழே, இந்த பாதத்துக்கு கீழே இந்த காலியான இடம் இருக்கு பாருங்க, அந்த இரண்டு காலியான இடங்களிலே இரண்டு நெருப்பு கங்குகள், ஒவ்வொரு காலுக்கு கீழும் ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படும். யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நெருப்பு கங்குகளால் அவனுடைய மூளை தளதள என்று வெந்து கொண்டிருக்கும். இவர்தான் நரக நெருப்பிலே குறைவான வேதனை உடையவர் என்றால் இதற்கு மேல் வேதனை உள்ளவர்களை நினைத்து பாருங்கள். காலிலே வைக்கப்பட்ட இரண்டு நெருப்பு கங்குகளால் அவனுடைய அந்த பூத உடல், நரக உடல் சாதாரணமானதல்ல சகோதரர்களே. இப்போது நாம் பார்க்கின்ற இந்த மனித 6 அடி உருவத்தில் அங்கே மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த 6 அடி உருவம் உள்ள மனிதன் எல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு தஆலா நரகத்திலே போடக்கூடிய அந்த பாவியை மிக விகாரமாக ஆக்கி விடுவான். அவனுடைய தோல் 3 நாட்கள் நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு மொத்தமாக இருக்கும் என்றால் தோல் எதை இன்று உலகத்திலே பல, அதாவது அவ்வளவு மென்மையானதோ, பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு மென்மையானதோ அந்த தோலே 3 நாட்கள் அளவுக்கு இருக்கும். அவனுடைய ஒவ்வொரு பல்லும் ஒரு மலை பெருசுக்கு இருக்கும். அவனுடைய 2 புஜங்களுக்கு இடையிலே உள்ள இடைவெளி 40 நாட்கள் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்வானோ அவ்வளவு தூரமாக இருக்கும் என்றால் எவ்வளவு கோர உடல் அந்த நரகவாதிக்கு கொடுக்கப்படும். அந்த உருவத்தை உடைய அந்த மனிதனுடைய காலிலே 2 கங்குகள் வைக்கப்பட்டால் அவனுடைய மூளை வெந்து கொண்டிருக்கும் என்றால் அந்த கங்கினுடைய நரக நெருப்பினுடைய அந்த கங்கின் உஷ்ணத்தை நினைத்து பாருங்கள். நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த சூரியன் இதனுடைய வெப்பத்தால் இன்று பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவோ இன்று எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றன. இந்த சூரியன் நெருப்பு, அதனுடைய உஷ்ணம் நரகத்தின் முன்னால் ஒன்றுமே கிடையாது. இன்று அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள்,
சூரியனுடைய அந்த நெருப்பு கங்குகளிலிருந்து, சூரியனின் நெருப்பு கங்குகளிலிருந்து 2 சொட்டுகள், நீங்க ஸ்பூன்ல இருந்து தண்ணி எடுத்து போட்டீங்கன்னா 2 சொட்டு, அந்த மாதிரி 2 சொட்டுகள் பூமியில விழுந்தால் மொத்த பூமியும் எரிந்து நாசமாகிவிடும். எத்தனையோ லட்சம் ஆட்டம் பாம்புகளை பூமியிலே போட்டால் என்ன ஆபத்து ஏற்படுமோ அதைவிட பயங்கரமாக இருக்கும் சூரியனிலிருந்து 2 சொட்டு நெருப்பு இந்த பூமியிலே விழுந்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரியனையே அப்படியே சுருட்டி அல்லாஹ் தஆலா நரகத்திலே போட்டு விடுவான். அந்த சூரியனுடைய வெப்பம் நரகத்தின் வெப்பத்திற்கு முன்னால் ஒன்றுமே இருக்காது என்றால் அந்த நரகத்தின் வெப்பம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். யா அல்லாஹ், இன்று பயமில்லை மக்களுக்கு. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் தண்டனையை பற்றி அவர்களுக்கு அச்சமில்லை. குர்ஆனிலே 100 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுன்னார் வத்தகுன்னார் வத்தகுன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களிலே சொல்கிறார்கள், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார். ஏன் அவ்வளவு பயங்கரமான வேதனை? கண்ணியத்திற்குரியவர்களே, இழிவுபடுத்தப்பட்டு வேதனை செய்யப்படுவான். வேதனையும் சாதாரணமாக இருக்காது, இழிவு. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், சூரா காஃபிருடைய 71வது வசனத்திலே, இதில் அக்லாலு ஃபீ அனாகிஹிம் இதில் அக்லாலு ஃபீ அனாகிஹிம் வஸ்ஸலாசில் யுஸ்ஹபூன். அவர்களுடைய கழுத்துகளிலே, கைகளிலே, கால்களிலே சங்கிலிகள் மாட்டப்பட்டு, ஒரு கொடூரமான கைதியை எப்படி கட்டப்படுமோ கழுத்திலே சங்கிலி கட்டப்படும், வளையம் அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அந்த சங்கிலி கையிலே கொண்டு வந்து இருக்க கட்டப்படும், பிறகு கையிலிருந்து காலிலே கட்டப்படும், பிறகு பின்பக்கமாக காலிலிருந்து தலையிலே கழுத்திலே கொண்டு வந்து அந்த சங்கிலி இணைக்கப்படும். இது உலகத்திலே ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளிக்கு இந்த துன்யாவுடைய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனை கேவலம் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாளை மறுமையிலே பாவிகளுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும். அப்படி அந்த கை விலங்குகள், கால் விலங்குகள், கழுத்திலே அரிகண்டங்கள் மாற்றப்பட்ட நிலையிலே அவன் அந்த நரக நெருப்பிலே அப்படியே தலைகுப்பர இழுத்து கொண்டு போகப்படுவான். எவ்வளவு தூரம் வானவர்கள் இழுத்துச் செல்வார்களோ. சூரத்துல் ஹாக்காவிலே 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه إنه كان لا يؤمن بالله العظيم. அல்லாஹ் கூறுவான், خذوه فغلوه. மஹ்ஷரிலே மனிதன் கத்திக் கொண்டிருப்பான், கதறி கொண்டிருப்பான். அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிடுவான், இவர்களை பிடித்து விலங்கிட்டு சங்கிலிகள் போட்டு நரகத்திலே தள்ளுங்கள் என்று. அல்லாஹ்வை நம்பாதவனாக இருந்தான், அல்லாஹ்வின் சட்டங்களை நம்பாதவனாக இருந்தான், ஏழைகளுக்கு உதவி செய்யாத மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருந்தான். அல்லாஹ் சொல்லுவான். இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அந்த சங்கிலி எப்படி மாட்டப்படும் என்றால், கொதித்து கடுமையாக பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த சங்கிலியை கொண்டு வரப்பட்டு அந்த மனிதனுடைய வாயிலே நுழைக்கப்பட்டு பின் துவாரத்தால் அந்த சங்கிலி எடுக்கப்பட்டு அவனுடைய உடல் அதிலே சுருட்டப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் நரகத்தினுடைய கேவலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சூரத்துல் வாக்கியாவிலே 41, 44 வரை உள்ள வசனங்களிலே ஓதி பாருங்கள். ஃபீ ஸமூமின் வ ஹமீம் வ ظில்லின் மின் யஹ்மூம் லா பாரிதின் வலா கரீம். கடினமான உஷ்ண காற்று, ஒன்று நெருப்பினுடைய அந்த அனல் காற்று, அதுவும் பயங்கரமான உஷ்ணமானது, அதிலும் விஷம் கலந்திருக்கும் என்றால் அந்த வேதனை எப்படி இருக்கும்? அதுபோன்று கடும் கருமையான புகை. ஒரு கட்டிடம் எரிகிறது என்றால் அதனுடைய நடு மத்தியிலே பயங்கரமான கருப்பு புகை கிளம்புவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த மாதிரியான கருப்பு புகையிலே அந்த மனிதனை தள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முர்சலாத்தினுடைய 30, 33 வசனங்களிலே சொல்வதை பாருங்கள். இன்தலிகு இலா வல்லின் ذي 3 شعب لا ظليل ولا يغني من اللهب إنها ترمي بشرر كالقصر كأنه جمالة صفر. பாவிகளை பார்த்து சொல்லப்படும், இந்த உலகத்தில் இன்பம் அடைந்தாய் அல்லவா, தொழுகையை விட்டாய், ஹராமானதை சாப்பிட்டாய், அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழ்ந்தாய் அல்லவா, தண்டனை உனக்கு எப்படி வகை வகையாக கொடுக்கப்படுகிறது பார் என்று கூறி அவனை, வா, உன்னை கொஞ்ச நேரம்
இலைப்பாறுவதற்காக அழைத்து செல்கிறோம் என்று வானவர்கள் சொல்வார்கள். ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் என்று சென்று பார்த்தால் அங்கே நரக நெருப்பின் புகைகள் வந்து கொண்டிருக்கும். அதுதான் அவனுக்கு நிழலாக காட்சி அளிக்கும். இலா உல்லின் தி ஸலாசி ஷுஅபின், 3 கீறல்களுடைய நிழல். லா வலீலின், ஆனால் அது புகையின் நிழல், குளிர்ச்சியை தராது, உனக்கு இன்பத்தை தராது. வலா யுக்னி மினல் லஹபி, நரக ஜுவாலையிலிருந்து உன்னை பாதுகாக்காது. அந்த புகைக்குள்ளே நெருப்பு கங்குகள் இருக்கும், பெரிய பெரிய கட்டிடங்களை போன்றிருக்கும். தர்மி பிஷரரின் கல் கஸ்ரி கஅன்னஹு ஜிமாலத்துன் சுஃபுர், பெரிய பெரிய ஒட்டகங்களை போன்று அந்த புகைக்குள்ளிருந்து நெருப்பு கங்குகள் பறந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமான வேதனையா யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்துல் ஹஜ்ஜுடைய 19வது வசனத்திலே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து நிராகரித்தவர்கள், ஹாதானி ஹஸ்மான் இக்தஸமு ஃபீ ரப்பிஹிம் ஃபல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார் யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத். நரக நெருப்பிலே நெருப்பாலான ஆடை கொண்டு வரப்பட்டு, துணி கொண்டு வரப்பட்டு, அவனுடைய உடலின் அளவுக்கு அந்த துணி வெட்டப்பட்டு அது சட்டையாக மாற்றப்பட்டு அவனுக்கு அணிவிக்கப்படும். இந்த துன்யாவிலே பருத்தி சட்டைகளை, காட்டன் சட்டைகளை, பாலிஸ்டர் சட்டைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹு தஆலா நரகத்திலே நெருப்பாலான சட்டைகளை வைத்திருக்கிறான் பாவிகளுக்கு. யா அல்லாஹ், ஒரு சின்ன தீக்குச்சியினுடைய நெருப்பை தாங்க முடியுமா? ஒரு மனிதனுடைய சட்டையே நெருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது மட்டுமா, அந்த மனிதனை ஒரு இடத்திலே நிறுத்தப்பட்டு யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், கொதிக்கக்கூடிய கடுமையான உஷ்ணம் உள்ள நீரை அவனுடைய தலை வழியாக ஊற்றப்படும். சில நேரத்தில் குளிக்கும் போது தெரியாம வெண்ணி தண்ணி கொஞ்சம் அதிக சூடா இருந்து ஊத்தி பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அந்த நேரத்திலே மனிதன் பதட்டப்பட்டு துடிதுடித்திருப்பான் என்று. இந்த தண்ணீர்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நரகத்தின் அந்த கொதி நீருக்கு முன்னால் எத்தனை ஆண்டுகள் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர், அந்த தண்ணீர் அவனுடைய தலை வழியாக ஊற்றப்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நரகத்தை படைத்த அந்த இறைவன் சொல்கிறான், யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அந்த கொதி நீரால் அவனுடைய உடலுடைய தோள்கள் மட்டும் உருகி விடாது, அவனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை சதைகளும் நரம்புகளும் எலும்புகளும் அவனுடைய குடல்களும் அப்படியே உருக ஆரம்பித்துவிடும். ஒரு மெழுகின் மீது நெருப்பு ஊற்றப்பட்டால், ஒரு மெழுகு நெருப்பிலே போடப்பட்டால் எப்படி அந்த மெழுகு மொத்தமாக உருகுமோ அது போன்று மனிதன் உருக ஆரம்பித்து விடுவான், நரகத்தின் கொதிக்கக்கூடிய நீர் அவன் மீது ஊற்றப்படும் போது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் கிடையாது. மீண்டும் அல்லாஹ் தஆலா அவனுடைய உடலிலே சதைகளை போர்த்துவான், அத்தனை ஏற்பாடுகளை மீண்டும் செய்வான். இப்படியாக அவனுக்கு நரகம் தொடர்ந்து வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். விசாலமான நரகம். ஆனால் பாவிகளை வேதனை செய்யும் போது அந்த நரகத்திலே அவன் விசாலத்தை பார்க்க மாட்டான். இதா உல்கு மின்ஹா மகானன் ضيقا مقرنين دعوا هنالك ثبورا. அவ்வளவு பயங்கரமான நரகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து இருக்கும் போது பயங்கரமான ஒரு சப்தத்தை கேட்டார்கள். தோழர்களிடத்தில் கேட்டார்கள், தோழர்களே இந்த சப்தம் என்ன என்று தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே தெரியாது என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 60 ஆண்டுகளுக்கு முன்னாக நரகத்தின் உச்சியிலிருந்து போடப்பட்ட ஒரு பயங்கரமான கல் இப்போதுதான் நரகத்தின் அடித்தளத்திற்கு சென்றிருக்கிறது, அந்த சப்தத்தை தான் நீங்கள் கேட்டீர்கள் என்று. யா அல்லாஹ், அப்படி விசாலமான அந்த நரகம் ஒவ்வொரு பாவிக்கும் எப்படி நெருக்கமாக்கப்படும் என்றால், இந்த துன்யாவுடைய சிறைச்சாலையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு குற்றவாளிக்கும் அவனுடைய குற்றத்திற்கு தகுந்த மாதிரி கடுமையான செல் ஒன்று இருக்கும். ஒரு அவனுடைய குற்றம், அவனுடைய பயங்கரமான அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி அந்த அறை அவ்வளவு சின்னதாக, அவ்வளவு நெருக்கடியானதாக இருக்கும். அப்படித்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஒரு மனிதனை ஒரு பாத்ரூமுக்குள் ஒரு 10 நிமிஷம் வைத்து பூட்டி விட்டால் அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? எவ்வளவு பதறுவான்.
ஏன் ஒரு விசாலமான வீட்டுக்குள்ளே அவனை வெளியிலிருந்து பூட்டிவிட்டு ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு விசாலமான வீட்டுக்குள் உண்பதற்கு, குடிப்பதற்கு, உடுத்துவதற்கு, சுகமடைவதற்குண்டான அத்தனையும் இருந்து வீட்டின் வெளியிலிருந்து ஒரு மனிதனை பூட்டப்பட்டு வீட்டுக்குள் அடைக்கப்பட்டால் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளவு வசதிகள் இருந்தும் கண்ணியத்திற்குரியவர்களே, வேதனைக்கு மேல் வேதனை இருந்து அத்தனை வேதனைகளையும் அவனை ஒரு சிறு அறையிலே வைத்து அடைக்கப்பட்டு அதிலே பூட்டப்பட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் பாருங்கள், நார் كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. ஒவ்வொரு பாவியையும் அவனுக்குரிய செல்லுக்குள்ளே நுழைக்கப்பட்டு விட்டால், அதிலே அவன் தள்ளப்பட்டு விட்டால் பின்னால் இருந்து அது பூட்டப்பட்டு விடும். அந்த செல்லுக்குள் வைத்து அவனுக்கு அத்தனை வேதனைகளும் கொடுக்கப்படும். மனிதன் அந்த நேரத்திலே கத்துவான், நாசமே, அழிவே, நான் செத்துவிட வேண்டுமே, நான் அப்படியே அழிந்து விட வேண்டுமே என்று கத்தும் போது வானவர்கள் சொல்வார்கள், இன்று ஒரு முறை அழிவு என்று கத்தாதே, அழிவு அழிவு நாசம் என்று எத்தனை முறை கத்தினாலும் சரி, உனக்கு மௌத்தும் கிடையாது, உனக்கும் ஹயாத்தும் கிடையாது. அல்லாஹ் ரப்பே ரப்பே என்று கத்துவான். ரப்பு சொல்லுவான், நாசமாகுங்கள் என்று என்னிடத்திலே பேசாதீர்கள். உலகத்திலே வாழும் பொழுது உங்களிடத்திலிருந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்? துன்யாவிலே உங்களிடத்திலிருந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்? என்னை வணங்குங்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள், எனது கட்டளைகளை பேணுங்கள் என்று சாதாரணமான மென்மையான உங்களுக்கும் சமூகத்துக்கும் நன்மையான சட்டங்களைத்தானே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த உலகத்தின் அற்ப இன்பங்கள் உங்களுக்கு பெரிதாக இருந்தன, இந்த உலகத்தின் அற்ப சுகங்கள் பெரிதாக இருந்தன. அவற்றையெல்லாம் செய்துவிட்டு இந்த மறுமையிலே வந்து ரப்பு ரப்பு என்று கதறினால் என்ன, பேசாதே என்னிடத்திலே என்று அல்லாஹ் அவனை ஏசி அவனை சபித்து விடுவான். சகோதரர்களே, இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நரக நெருப்பினுடைய தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே செல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியை நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். ஒவ்வொரு ஹதீஸ் நூல்களிலும் நரகத்தை பற்றிய பாடம் என்று அமைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான சஹீஹான ஹதீசுகள் பதிய வைக்கப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த ரசூலுல்லாஹ் நரகத்தை பார்த்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தானோ, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன செய்தி சகோதரர்களே. இந்த உலக வாழ்க்கையிலே அற்ப சுகத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகின்ற மக்களை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறுகிற மக்களை பார்க்கிறோம். அந்த துன்யாவுடைய லாபத்திற்காக வேண்டி தீனை விலை பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த விஷயங்கள் எல்லாம், இவனுடைய இந்த செயல்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நரகத்திலே இவன் தள்ளப்படும் போது அங்கே இதனுடைய பாவத்தை நினைத்து, தான் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ் ஃபர்ஜிஅனி நஅமல் சாலிஹன், என்னை திரும்ப அனுப்பு, நான் நன்மை செய்து வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வான். அதனுடைய தவணை முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது, இனி இங்கே வேதனை படுவதை தவிர ஒரு வழி இல்லை என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்வோமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நேர்மையான, நீதமான, அழகான, ஒழுக்கமான, பரிசுத்தமான மார்க்கத்தை கொடுத்தார்களோ அந்த மார்க்கத்தை நாமும் நமது வாழ்க்கையிலே பின்பற்றுவோமாக. நமது மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்களுக்கு அல்லாஹ்வின் சட்டங்களை, அல்லாஹ்வின் கட்டளைகளை கூறி இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்போமாக. மார்க்கத்தை பேணுவோமாக, குடும்பத்திலே பேணுவோமாக, நமது வியாபாரத்திலே பேணுவோமாக. நமது குடும்பத்தில் எந்த ஒருவரும் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறக்கூடியவராக, நபியின் சுன்னத்தை மீறக்கூடியவராக இருக்கக்கூடாது. காரணம், நாளை மறுமையிலே அவர்கள் நரக நெருப்பிலே எரிந்தால், தூக்கி எறியப்பட்டால் அதற்கு பொறுப்பாளிகளாக நாம் மாறிவிடுவோம். சமுதாயத்திலே நமது கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் சரி, சின்ன தீமைதான் நாளை ஒரு பெரிய தீமையாக உருவாகும். ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணிடத்திலே பார்க்கும் போது ஒரு பார்வை, மீண்டும் ஒரு முறை ஒரு பார்வை, ஒரு சாதாரணமான ஒரு முகம், இந்த ஒரு ஒன்றுதான் அவர்களுக்கு இடையிலே பிறகு பேச்சை தூண்டுகிறது. ஒரு முறை இருமுறை பேசிய பேச்சு நாளை அவர்களுக்கு மத்தியிலே நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த நெருக்கம் தனிமையிலே சந்திப்பை ஏற்படுத்துகிறது. அந்த சந்திப்பு அவர்கள் இருவரையும் நரகத்தில் தள்ளக்கூடியதாக அமைகிறது. இப்படி எந்த ஒரு தீமையும் அதை நாம் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது சகோதரர்களே.
நமது குடும்பத்திலே தாயிடத்திலே பார்த்தாலும், தந்தையிடத்திலே பார்த்தாலும், அண்ணனிடத்திலே, தம்பியிடத்திலே, மகனிடத்திலே, யாரிடத்திலே பார்த்தாலும் எந்த விதமான பயமும் இல்லாமல் அல்லாஹ்விற்காக நரக நெருப்பை அஞ்சி அவர்களுக்கு அந்த பாவத்தின் விபரீதத்தை கூறி அவர்களை அச்சுறுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும். நமது குடும்பத்திலே தொழுகை இல்லாத ஆண்கள் இருக்கக்கூடாது, தொழுகை இல்லாத பெண்கள் இருக்கக்கூடாது, ஹராமான செயல்களை, ஹராமான வியாபாரங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. சகோதரிகள், பெண்கள் அதிலே மிக குறிப்பாக கவனத்தில் இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய பெண்கள் தங்களது கணவன், தங்களது குடும்பத்தினுடைய ஆண் பொறுப்பாளிகள் வீட்டிலிருந்து சொல்லும் போது சொல்வார்கள், நாங்கள் பசியாக இருக்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் வறுமையிலே இருக்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் கஷ்டத்திலே இருக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு உணவளிப்பதற்காக, எங்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஹராமான செல்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள், ஹராமான லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து விடாதீர்கள். இந்த உலகத்தின் பசி எங்களுக்கு மேலானது நரக நெருப்பை விட என்று சஹாபிய பெண்மணிகள் சொல்லி அனுப்புவார்கள் என்றால், நமது இஸ்லாமிய பெண்மணிகளும் நமது சகோதரிகளும் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். உலக ஆசை வேண்டாம், உலக இன்பம் வேண்டாம். ஹலாலான முறையிலே வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஹராமான வியாபாரத்தை செய்து, ஹராமான தொழிலை செய்து இந்த உலக லாபம் வருகிறது என்றால் அது நரக நெருப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.